ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்னா வெஜிடபிள் பிரியாணியும் எக் ஃப்ரை பண்ணேன், அப்புறம் ரைத்தா பண்ணேன், அப்புறம் மாங்காய் பச்சடி பண்ணேன். ஓகேவா? ஸோ என்னென்ன பண்ணேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையானது எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், காய் பார்த்திங்கன்னா பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, இது மூணும், மஞ்சத்தூள், அப்புறம் மசாலா ஐட்டம் எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, அப்புறம் தயிர், பட்டர் கொஞ்சம், மல்லி இலை கொஞ்சம் எடுத்துருக்கேன். எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ செய்ய ஆரம்பிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு பட்டர் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன், ஒரு அரை ஸ்பூன் இருக்கும், அதை சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் நெய் ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிட்டேன். ஆயில் இருந்தால் ஆயிலும் சேர்த்துக்கலாம், நான் நெய் இருந்ததுனால நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா காஞ்சி வந்தோடனே மசாலா ஐட்டம் பார்த்திங்கன்னா பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, அப்புறம் கடற்பாசி, சோம்பு, இதுதான் போட்டேன். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அது பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கிட்டேன். அது பொரிஞ்ச பிறகு வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 3 வெங்காயம் இருக்கும் மீடியம் சைஸில், அதை ஃபுல்லாக அப்படியே சேர்த்துட்டேன். அது நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன். வதங்கி வரத்துக்கு நல்லா வதங்கி வரும் இல்லையா வெங்காயம், உப்பு போட்டால், அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டேன். பச்சை மிளகாய் ஒரு 3 இருக்கும், 3 இல்லைன்னா 4ன்னு நினைக்கிறேன், 2 கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துகிட்டேன், ரொம்ப காரமாக இருந்துடக்கூடாது, பாப்பாவுக்கும் இது தான் கொடுக்குறேன், அதனால சரின்னு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். வெங்காயம் சூப்பராக வதங்கி வந்துச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். பேஸ்ட்டு கிடையாது, நான் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக தான் அரைப்பேன், அந்த மாதிரி தான் அரைச்சிருக்கேன். அதை அப்படியே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ ஒரு 3 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி, அதுவையும் மல்லி இலையும், அது மல்லி இலை இன்னும் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம், நான் நீட்டாகவே போட்டுட்டேன் தெரியாமல். அதையும் இதையும் போட்டு அப்படியே நல்லா வதக்கி விட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டேன், தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். நான் ஆல்ரெடி உப்பு போட்டுட்டேன்னா அதனால் நல்லா வதங்கி வந்துடும். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துடுச்சு. இது எல்லாமே எங்கள் அண்ணன் இருந்தாங்க இல்லையா, அப்போ தான் நான் இதெல்லாம் குக் பண்ணேன். சரி கொஞ்சம் ஸ்பெஷலாக அப்பப்போ ஏதாவது புதுசாக பண்ணலான்ட்டு பண்ணேன் நான். அப்புறம் நல்லா தக்காளி வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நான் காயெல்லாம் சேர்த்து அதையுமே கொஞ்சம் வதக்கிக்கலாம் அப்படின்னு சேர்த்துட்டேன். அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்க வேண்டியதான். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருப்பேன். அப்புறம் கரம் மசாலா, சிக்கன் மசாலா ஒரு அரை ஸ்பூன், அளந்து போடலை, பட் அரை ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருப்பேன். அது போட்டுட்டு அப்புறம் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனும், குழம்பு தூள் ஒரு ஸ்பூனும் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான் காரத்துக்கு, வேறு எதுவும் செய்ய, ஏன்னா பச்சை மிளகாய் போட்டதுனால இது கம்மியாக போட்டுக்கிட்டேன். இதுவே கரெக்டான காரம், நல்லா இருந்துச்சு, ரொம்ப உரைக்கவும் இல்லை, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கிட்டால் போதும். மல்லி இலையை தான் கொஞ்சம் குச்சி குச்சியாக நிறைய போட்டுட்டேன். அது வதங்கிடும், குக்கரில் வெந்து வந்துடும், ஆனாலும் அது ஒரு மாதிரி தனியாக தெரிஞ்சுது, அது பரவாயில்லன்னு விட்டுட்டேன். அப்புறம் தயிர் இது பசும்பால் தயிர் தான், கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனால கொஞ்சம் நிறையவே ஊற்றிட்டேன் நான். அதையும் ஊற்றிட்டு சும்மா லைட்டாக ஒரு கிளறி விட்டேன். புதினா இலை இருந்துச்சு, ஆனால் அது ரொம்ப வதங்கி போன மாதிரி கருப்பாயிடுச்சு, அதனால் புதினா போட முடியல, இல்லைனா புதினா இலையும் சேர்த்துருக்கலாம், இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் புதினா இலை போட்டால். அது இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் தயிர் போட்டு வதக்கணுன்னா கொஞ்சம் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுட்டேன். இப்போ சாதம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன், அரிசி, அதுக்கேற்ற அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இப்போ அரிசி போட்டுட்டேன். அரிசி போட்டு ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு லெமன் ஜூஸை மேலே புழிஞ்சு விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிட்டேன்.
இந்த பட்டாணி பாருங்கள் அப்படியே சாயம் வந்து இறங்கிடுச்சு, பச்சை கலரில் ஆயிடுச்சு தண்ணி. அதனால் நான் சாப்பாட்டில் இது சேர்க்கலை, அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் வந்து முட்டை வேக வச்சிட்டேன். முன்னாடியே முட்டை வேக வச்சுருந்தேன் ரோஸ்ட்டு பண்ணுறதுக்காக. அதை 2 கட் பண்ணி வச்சுட்டேன். ஆதியாவுக்கு ஒரு முட்டை மட்டும் தனியாக வச்சுட்டேன். அப்புறம் மாங்காய் பச்சடிக்கு வந்து இதோட வீடியோ நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன், மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இது ஒன்றும் இல்லை, எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு மாங்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டா போதும். அது கொஞ்சம் வெந்து வர ஸ்டேஜில் வெல்லம் போட்டுட்டு நல்லா சுண்டி வர வரைக்கும் வச்சிட்டோம்னா ரெடி ஆகிடும். அவ்வளோதான், அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் அப்படியே வெந்து வரட்டும். இப்போ வெல்லம் வந்து இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். வெல்லம் வேணுனாலும் சேர்க்கலாம், இல்லைன்னா ஒயிட் சுகர் வேணுனாலும் போட்டுக்கலாம். நான் வெல்லம் வந்து எடுத்துக்கிட்டேன், ஒரு கட்டி வெல்லம். அப்புறம் கொஞ்சோண்டு இன்னும் கொஞ்சம் பீஸ் போட்டுட்டேன். வேணும்னா இன்னும் கொஞ்சம் சுகர், இனிப்பு பிடிக்கும்னா நிறைய சேர்த்துக்கலாம், இதுவே தாராளம். நான் அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு பக்கம் பச்சடிக்கு ஒரு 2 வெங்காயம் மட்டும் கட் பண்ணி தயிர் ஊற்றிக்கிட்டேன். பசும்பால் தயிர் கொஞ்சமாக இருந்துச்சு, அதனால் பேக்கெட் தயிரும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணி சுண்டி வந்துடுச்சு. இப்போ பார்க்கவே அப்படியே ஒரு மாதிரி ஷைனிங்காக தெரியுது பாருங்கள். ஸோ மாங்காய் பச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. உப்பு இனிப்பு எல்லாமே பார்த்தேன், டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சைடில் வந்து எக் ஃப்ரைக்கு ரெடி பண்ணிட்டேன். ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிட்டேன், இன்னும் கம்மியாகவே ஊற்றிருக்கலாம். 1 ஸ்பூன் ஊற்றிருந்தாலே போதும், நான் நிறைய ஊற்றிட்டேன் தெரியாமல். சரின்னு அப்படியே விட்டுட்டேன். ஆயிலில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு தனி மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருப்பேன். அது போட்டு சிம்மில் வச்சுட்டு சும்மா அந்த எண்ணெயிலேயே அதை வந்து வதக்கிக்கிட்டு உப்பு கொஞ்சம் முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். அந்த எண்ணெயிலே அதை வந்து அப்படியே வதக்கிக்கிட்டேன். அந்த மிளகாத்தூளை வதக்கிட்டு அப்புறமா முட்டையை சேர்க்க வேண்டியதான். அந்த வாசனையிலே தெரிஞ்சிடும், அந்த பச்சை வாசனை போகிறது, நல்ல ஸ்மெல் வரும் மிளகாத்தூளோடது. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அந்த ஸ்டேஜில் மெதுவாக முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா உடஞ்சி போயிடும் இல்லையா, அது அந்த கரு வெளில வந்துடும், அதனால் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். புதுசாக ஏதோ ட்ரை பண்ணுறேன் நானே, சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் உடையாமல் அழகாக வந்துச்சு, சரின்னு அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோதான், ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. 2 பக்கமும் திருப்பி போட்டு ரெடி பண்ணிட்டேன். பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், லஞ்ச் சூப்பராக ரெடி பண்ணேன் அன்னைக்கு. ஸோ வெஜிடபிள் பிரியாணியும் சூப்பராக வந்துருந்துச்சு. மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டு 10 நிமிஷம் வந்து தம்மில் வச்சுருப்பேன், அந்தளவுக்கு தான் எடுத்தேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. மேபி உங்களுக்கு நான் பண்ண ஸ்டைலில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரைத்தா வச்சாச்சு, எக் ரோஸ்ட்டும் வச்சாச்சு, அப்புறம் பச்சடியும் வைப்பேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோ ஒரு எனி அதர் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.